வணக்கம் நண்பர்களே. இந்த இயரோட ஒரு முக்கியமான இயர் எண்டில் இருக்கோம். நம்ம என்ன ஒரு டார்கெட்டுக்கான இயர் எண்டு மாதிரி எக்ஸாமோட இயர் எண்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்தில் இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம். என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸோட எக்ஸாம். ஐபிஎஸ் எஸ்ஓவோட எக்ஸாம். ஐடி ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், அக்ரி ஆஃபீஸர், அந்த மாதிரியான ஹச்ஆர், இந்த மாதிரியான ஒரு கிரேட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் அஸ் வெல் அஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்ஸாம்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் ஆர்பிஐயோட மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் எக்ஸாம் நமக்கு இந்த 2 நாளும் நடக்கிறதுக்கு 30, 31 ஆகிய தேதிகளில். அப்போ அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் நமக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமு ஆர்பிஐயோட மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஐடிஐயோட 2 எக்ஸாமும் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் அண்டு பிஓ எக்ஸாம் 2மே இருக்குது. ஸோ அது போக ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிற ஐபிஎஸோட எஸ்ஓ எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு 3 எக்ஸாமுமே நமக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட்டில் நம்ம வந்து ரொம்ப இதில் ப்ரெஷர் ஆக வேண்டாம். அதான் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஓரளவு இயர் எண்ட் பக்கத்தில் வந்திருக்கோம். 30, 31 ஆகிய தேதிகள் எக்ஸாம் இருக்குது. 1ஆம் தேதி ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கோட ரிசல்ட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனைத் தொடர்ந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஸ்டேட் பேங்கோட கிளர்க் எக்ஸாமோட பிலிம்ஸ் எக்ஸாம் எழுத காத்திருக்கோம். ஸோ இதற்கு மத்தியில் இந்த ஒரு 2 எக்ஸாம் நாளைக்கு நாளை கழிச்சு நடைபெறக்கூடிய முக்கியமான எக்ஸாம் தான் பார்க்குறோம். அப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய ஐபிஎஸ் எஸ்ஓ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஸோ இது போக நமக்கு ஹெச்ஆர் இதெல்லாம் நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு இந்த லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டில் நம்ம என்ன யோசிப்போம்னா, அந்த எக்ஸாமோட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பேங்கிங் 2 பேர் எழுதுவாங்க, எல்லா பேங்கும் எழுதுவாங்க. தமிழ்நாடு கிராமின் பேங்கு, ஐபிஎஸ் பிஓ, ஐபிஎஸ் எஸ்ஓ, ஸ்டேட் பேங்க், பிஓ எல்லாமே எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஒன்லி என்னோட சப்ஜெக்ட் சம்மந்தமான கோர் ரிலேட்டடான எக்ஸாம் மட்டும் தான் எழுதுவேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஐபிஎஸ் எஸ்ஓ எழுதுவாங்க. சிலர் வந்து இப்போ தான் டிகிரி முடித்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அக்ரிகல்ச்சர் படித்தவங்க, இல்லை வந்து ஒரு இன்ஜினியரிங் முடித்தவங்க, இல்லைனா எம்பிஏ மார்க்கெட்டிங் முடித்தவங்களாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ எழுதுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 2 இயர்ஸாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டுருவாங்க, எஸ்ஓ தான் நான் போவேன் அப்படிங்கிறதுக்காக, கோர் ரிலேட்டடான வேலைக்கு தான் போவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ இயர்லி ஒரு எக்ஸாம் தான் இருக்கிறதுனால ரொம்ப பரபரப்பாக ரொம்ப ப்ரெஷராக படிச்சுட்டு இருப்பாங்க. லாஸ்ட் நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஒரு எக்ஸாம் தான் இருக்குது, இதை விட்டால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பதட்டம் கண்டிப்பாக அவங்க மனசில் வந்துடாமல் கண்டிப்பாக நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ மென்டலி ஃபிசிக்கலி நம்ம பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதே ஃப்ளச்சில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதிருங்க. நீங்கள் ஒரு பதட்டத்தில் ப்ரெஷரில் என்ன ஆகும்னு தெரியலையே, லாஸ்ட் வருஷம் எனக்கு கிடைக்கலையே என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சிலர் பயங்கரம் பயப்படுவாங்க. இன்டர்வியூ வரைக்கும் போனால் கிடைக்கலையே, 1 மார்க்கில் போயிடுச்சு, இந்த வருஷம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தயவு செஞ்சு இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூர போட்டுருங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் தான் ஃபஸ்ட் எக்ஸாமு, நான் பாட்டுக்கு தைரியமாக கோர் தான் படிப்பேன்னு சொல்லி உட்காந்துட்டேன், 6 மந்த்மாக பயங்கரமாக படிச்சுட்ருக்கேன், என்ன ஆக போது தெரியலையே, நாளைக்கு ஒரு முக்கியமான நாளாச்சு அப்படின்னு பயங்கர ப்ரெஷரில் பதட்டப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் முதல்ல பதட்டம் பயத்தை எக்ஸாம் காலுக்கு வெளியே விட்டுட்டு போயிருங்க. அதான் நமக்கு ரொம்ப முக்கியமான முதல் விஷயம், சரிங்களா? அப்புறம் நம்ம ஐடி ஆஃபீஸருக்கு வந்து வேக்கன்சிஸ் நமக்கு தெரியும். ஸோ ஐடி ஆஃபீஸரை பொறுத்தவரை நமக்கு ஒரு 120 வேக்கன்சிஸ் இருக்குது. அதனை தொடர்ந்து மார்க்கெட்டிங்க்கு வந்து நமக்கு ஒரு 700 வேக்கன்சிஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு 500 வேக்கன்சி இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃபு வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கிலீஷில் 8, ரீசனிங்கில் 6.75, குவான்ஸில் 5, ஓவராலாக 125 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கட் ஆஃபுக்கு 65. அதனை தொடர்ந்து ஏஎஃப் எக்ஸாம் 3.5 தான் இங்கிலீஷில் இருந்திருக்கு, ரீசனிங்கில் 3 மார்க்கு, இங்கே 3.5 மார்க். ஸோ இதில் நமக்கு மேக்ஸிமம் மார்க் இங்கிலீஷ் 25க்கு 3.5 மார்க் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசனிங்குக்கு 50க்கு 3 தான் ரீசனிங்கில் கட் ஆஃபு, குவான்ஸில் 50க்கு 3.5 தான் கட் ஆஃப். ஸோ 500 வேக்கன்சி இருக்கிறதுனால கொஞ்சம் இதோட கட் ஆஃப் கூடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவரால் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வெறும் 17.75 தான். அதனை தொடர்ந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு இங்கிலீஷ்க்கு 8, ரீசனிங் 6.75, குவான்ஸுக்கு 5. ஸோ ஓவராலாக 38.63 லாஸ்ட் இயரோட கட் ஆஃப். இந்த வருஷமும் மார்க்கெட்டிங்க்கு நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 700 வேக்கன்சிக்கு மேலே இருக்குது. ஸோ ஏஎஃப்ஓக்கு ஒரு 500 வேக்கன்சிக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் நமக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும். எந்த கஷ்டமும் எந்த மன கஷ்டமும் வேண்டாம். ஸோ எக்ஸாமை நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணிட்டு வாங்க. உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 5ஆம் தேதி 7ஆம் தேதி போலவே நம்ம மெயின்ஸ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதற்கான மெயின்ஸ் கிளாஸ் ஐடி, மார்க்கெட்டிங்,
அண்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கான மெயின்ஸ் எக்ஸாம். சரிங்களா? ஸோ எக்ஸாமு கண்டிப்பாக ஒரு மினிமம் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வழக்கமாக இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய 100க்கு எழுதக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட கட் ஆஃபே 60-65 இருக்கிற ஒரு நேரத்தில் நமக்கு வந்து 125க்கு ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கொடுக்க ஒரு எக்ஸாமில் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு மினிமமான கட் ஆஃப் தான். ஸோ கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏற்கனவே நம்ம மெயின்ஸுக்கு நல்லா படிச்சு வச்சுருக்கோம். இந்த ப்ரிலிம்ஸுக்கு வேறு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நம்ம கிளாஸ் போட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் பயப்படவோ பதட்டப்படவோ தேவையில்லை. ஸோ நல்லா எக்ஸாம் பண்ணலாம், மாற்று கருத்து கிடையாது. ஸோ எக்ஸாம் ஸ்லாட்டை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி மார்க்கெட்டிங்கில் காலையில் 7:30க்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்கான். ஏன்னா 3 ஸ்லாட் இருக்குது. 7:30 ஒரு ஸ்லாட்டு, 11 ஒரு ஸ்லாட்டு, மத்தியானம் ஒரு ஸ்லாட் இருக்குது. வழக்கமாக 2 ஸ்லாட்டில் முடிஞ்சிடும். காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று, அப்படி முடிஞ்சிடும். காலையிலே முடிஞ்சிடும். ஸோ இந்த டைமு ஸ்லாட்டு இப்படி போட்டிருக்காங்க. ஸோ காலைல 7:30 ரிப்போர்ட்டிங் டைம். ஸோ கண்டிப்பாக காலையில் ஏர்லியராக போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்டு சீக்கிரமாக தூங்க, பதட்டப்படாதீங்க, ப்ரெஷர் ஆகாதீங்க. இப்போவே வந்து தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கணும். நமக்கு தேவையான ஹால் டிக்கெட், ஃபோட்டோ, as well as ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸு, பென்னு, பென்சில் என்னென்ன தேவையோ எடுத்து வச்சுருங்க. முடிஞ்சால் ட்ரெஸ் கூட எடுத்து வச்சுருங்க. ஏன்னா 30-31 கனமழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம நியூஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ நாளைக்கு காலையில் மழை பெஞ்சா கூட நம்ம ஏர்லியராக கொஞ்சம் கிளம்பி போகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ப்ரிப்பேர்டாக நைட்டே ரெடி ஆகிடுங்க. மேபி நைட்டில் கரண்ட் பவர் கட் ஆகலாம் நம்ம ஏரியாவில், இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸு கூட எடுத்து வச்சுருங்க. எல்லாமே காலையில் எந்திரிச்சா ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே எக்ஸாம் காலுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி போகிறது நல்லது. ஸோ எக்ஸாம் பொறுத்தவரை நமக்கு எக்ஸாம் டைம் அதிகம், டூரேஷன் ஜாஸ்தி. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டக்குன்னு ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த ப்ரிலிம்ஸ் அப்படி கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதனால் டைம் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால நம்ம எக்ஸாமும் சூப்பராக பண்ணலாம். 1, 2வது ஃபிட்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம ஃபிட்டாக இருக்காமல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிருவோம், காலையில் ஃபஸ்ட் லாட்டு போவோம், ரொம்ப டயர்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட சாப்பிடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது ஒரு பிஸ்கெட்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணால் நம்ம கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக போய் நம்ம எக்ஸாம் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபார்முக்கு வந்துடுங்க. அப்படின்னா தான் நம்ம இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுத முடியும். அப்புறம் செகண்ட் ஸ்லாட், தேர்ட் ஸ்லாட் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து வசப்பிடிச்சு எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கான பிளானை போட்டுருங்க. ஸோ தேவையானதை எடுத்துகிட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ முக்கியமான திங்ஸ் எதுவும் எடுக்காமல் போயிடாதீங்க. இது ரெண்டும் நமக்கு ரொம்ப தேவையான முக்கியமான விஷயங்கள். ஓகே, அப்போ எக்ஸாம் காலுக்கு போய்ட்டோம், ஒரு பிரச்சனை இல்லாமல். ஸோ அடுத்தது நம்ம கட் ஆஃப் வந்து நம்ம மினிமமாக இங்கே என்ன எக்ஸாம் மேலே எவ்வளோ மார்க் எடுத்தோமோ அதே மார்க்கே வந்து மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான கட் ஆஃப். ஒரு பிரச்சனை கிடையாது. எடுத்த மார்க்கே எடுத்தால் பாஸ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதனால் இது வரைக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம், தெரிஞ்சதை மட்டும் புறக்கி எடுத்து போட போகிறோம். ஸோ 50 மேக்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5 மேக்ஸ் போட மாட்டோமா, அசால்ட்டாக போடுவோம், அப்படி தானே? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பெரிய கட் ஆஃபான விஷயமா தெரியாது. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா, செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். குவான்டிட்டி எடுக்கிங்கன்னா முக்கியமானது 50 புறக்கி எடுத்து போட்டுருங்க. இவ்வளோ தான் கட் ஆஃப்னு கம்மியாக போட்டுறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். 17 தானே இருக்கும், ரொம்ப அட்டம் கொடுத்தா தப்பாகிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காங்க. தயவுசெஞ்சு அட்டம் கொடுத்தா தான் மார்க் வரும். இப்போ எனக்கு வந்து இதில் எல்லாமே மார்க் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக அட்டம்ப்ட்டை கம்மியாக கொடுத்துறாங்க. 7 இங்கிலீஷ் போட்டால் எனக்கு வந்துருமானா யோசிக்கணும். சரிங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக அட்டம்ப்ட்டை நல்லா கொடுங்க, நல்லாவே ஃபுல் ஃப்ளெட்ஜாகவே எழுதுங்க. 50ல் எனக்கு 20 மேக்ஸ் போட முடியும், போட்டுருங்க. 25 ரீசனிங் போட்டேன், போட்டுருங்க. 30 இங்கிலீஷ் போட்டேன், போட்டுருங்க. அதனால் நீங்கள் இவ்வளோ போதுங்கிறது நீங்கள் எக்ஸாம்களை ப்ரெடிக்ட் பண்ணுங்க. கொஷினை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு முதல்ல 5 நிமிஷம் நல்லா கொஷினை நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு நான் எதை அட்டன் பண்ண போகிறேங்கிறத முதல்ல என்ன பண்ணாங்க, செலக்ஷன் ஆஃப் கொஷினை செலக்ட் பண்ணி ஃபைனல் பண்ணிவிட்டு அப்புறமா ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ஒரு வெற்றியை தரும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நிறைய பேர் ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஐடிபிஐ உங்களுக்கு தெரியும், ஐடிபிஐ எக்ஸாம்ஸ் வந்து எல்லா வருஷமும் வரும். ஸோ இந்த வருஷம் ஒரு ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு 58 பேர்கிட்ட நம்மகிட்ட பாஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயரோட ரெக்ரூட்மெண்ட்டில். இந்த ஏரியா வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் இது இப்போ டிசம்பரில் திரும்பியும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டும் உங்களுக்கு தெரியும், ஒரே எக்ஸாம் தான், ஒரே மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஜாமுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் நமக்கு இன்டர்வியூ கிடையாது. ஸோ அதனால் ஒரே எக்ஸாமில் கன்ஃபார்ம் வேலைக்கு போகலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுகிற நபர்கள் நல்லா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதுங்க. இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அடுத்த ஸ்டேட் பேங்க் எக்ஸாம் இருக்குது, அடுத்து நம்ம எழுத தான் போகிறோம். அதனால் இதை வந்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாம், ஒரே எக்ஸாமில் வேலை. அப்போ நம்ம இதையும் நம்ம வந்து ஃபுல் ஃபார்மில் நிறைய மெயின்ஸ் எழுதியிருக்கோம், அதே ஃபார்மில் போய் இந்த எக்ஸாம் எழுதுங்க, ஒன்றும் வரி பண்ணாது. ரிசர்வ் பேங்க் நண்பர்கள் ஒன்லி 13 வேகன்சி தான், இதை நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன்னு பாதி குரூப் ஓடி போயிட்டான். இன்னும் கொஞ்சம் பேர் 13 நான் ஒரு ஆளாக இருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக உட்காந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி வெறித்தனமாக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகிறாங்க.
நல்ல தேர்வு எழுதுங்கள். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சோ அதை விட ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், எல்லாம் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்களே 97 போட்டேன் 98 போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவுட் ஆஃப் 100க்கு 98 கொஷின் அட்டன் பண்ண ஆட்கள் நம்ம ஆட்கள் நிறைய பேர். ஸோ இதில் ஏகப்பட்டவர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க உங்களுக்கே தெரியும், வேலைன்னா ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ ரிசர்வ் பேங்க்கில் வேலைன்னா சும்மா கிடையாது. உங்களுக்கே தெரியும், கடந்த ஆண்டுகளில் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய பேர் வந்து ரிசர்வ் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தேர்வு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமை 13 பேரில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன் அப்படி ஒரு முழு நம்பிக்கையில் கொஷின்லேருந்து கடைசி கொஷின் வரைக்கும் அதே நம்பிக்கையில் போடுங்க. கண்டிப்பாக இந்த வெற்றியும் நமக்கு சாத்தியமே. கொஷின் பேப்பர் கண்டிப்பாக டெட் ஈஸியாக தான் இருக்கும். ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை விட்டுறாதீங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓட்டிடுங்க என்ன. ஸோ 2 நாட்களும் ரொம்ப முக்கியமான நாட்கள். 30-31 தேர்வு ரொம்ப ஒரு முக்கியமான, ஏன்னா ஐடிபி எக்ஸாம் 10 பேர் எழுதுகிறாங்க, ஒரே எக்ஸாமில் வேலை வாய்ப்பு நிறைய பேர் இருக்குது. ஐபிஎஸ் எக்ஸோ எக்ஸாம் எழுதுகிறவங்க கோல்டெல்லாம் முக்கியமான ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ரிசர்வ் பேங்க் அவளை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி 30-31 2 நாட்களும் மிக முக்கியமான ஒரு தேர்வு நாளாக கருதப்படுகிறது. ஸோ நீங்கள் கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில, அதனால் எக்ஸாம் ஷெடியூலுக்கு முன்னாடியே கிளம்பி ப்ரீ பிளான்டாக போய் எக்ஸாம் சென்டரை ரீச் ஆகிடுங்க. எக்ஸாமை நல்லபடியாக பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் வந்து இந்த தூத்துக்குடியில் டிஸ்ட்ரிக்டில் மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் அந்த சைடு போய் எக்ஸாமை சிறப்பாக எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாம் நல்லா எழுதுவீங்க நம்புகிறேன். தொடர்ந்து 2 எக்ஸாமை நல்லா எழுதுங்க. அந்த ஹோப்பில் நியூ இயரை கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச்.